கால்நடைகளில் பொருளாதாரத்தை பாதிக்கும் நோய்களும் தடுப்பு முறைகளும். நாகர்கோவில் கால்நடை உதவி மருத்துவர் கே ஜெபஹிலாரி அவர்களுடன் வேளாண் நேரலை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, கால்நடை வளர்ப்பாளர்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் கால்நடைகளில் பொருளாதாரத்தை பாதிக்கும் நோய்களும் தடுப்பு முறைகளும் குறித்த பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக வேளாண் சாகுபடியில் ஈடுபாடு காட்டி வரும் விவசாய பெருமக்களுக்கு பயிர்கள் மகசூல் வழி வருவாய் கிடைப்பதாக இருந்தாலும் வேளாண் உபத்தொழிலான கால்நடைகள் வளர்ப்பு வழியும் வருவாய் பெற வழி உண்டு. பொதுவாக பயிர் மகசூல் வருவாயில் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்பை போல கால்நடைகளிலும் நோய்களால் ஏற்படும் பாதிப்புகளும் கூட நம்மை போன்ற கால்நடை வளர்ப்பாளர்களை பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். எனவே கால்நடைகள் வளர்ப்பில் விழிப்பு என்பது அவசியமாகிறது. அப்படி என்னதான் கால்நடைகள் வளர்ப்பு வழி பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும், அதிலிருந்து விடுபட்டு கால்நடைகள் வழி பெரும் வருவாய் பெற முடியுமா? அதற்கான யுக்திகள் என்ன? கால்நடை வளர்ப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தகவல்கள் என்னென்ன? இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி மருத்துவர் கே ஜெபஹிலாரி அவர்கள். கால்நடைகள் வளர்ப்பாளர்களே, நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள், முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது மருத்துவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். கால்நடைகள் வளர்ப்புல மக்கள்கிட்ட ஆர்வம் இப்ப எப்படி இருக்குது? கால்நடை வளர்ப்பில் ஒரு காலத்தில் எங்கு பார்த்தாலும் மந்தை மந்தையாக பசுவனங்கள், ஆடனங்கள் ஒரு காலத்தில் நாம் அதை பார்த்துட்டு இருந்தோம். இடைக்காலத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுவதை போல தோன்றினாலும் தற்போது பல இளைஞர்கள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால கால்நடை வளர்ப்பை குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் நன்றாகவே இருக்கிறது. அப்ப நீங்க சொல்லுக பிரகாரம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்த நிலையில பண்ணை பக்கம் திரும்பினமாய் ஒரு பேச்சு அடிபட்டதை, அது கால்நடை வளர்ப்பு பண்ணை தானா? ஆமா, அந்த காலகட்டத்தில் அநேகர் வருமானத்திற்காக கால்நடை வளர்ப்பில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார்கள். கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது பால் தருது, வருவாய் வருதுங்கிற நிலை இருந்தாலும் கூட நோய்கள் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா அந்த கால்நடைகளுக்கு இழப்புங்கிறது பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாயிரும் அப்படிங்கிறாங்களே. பொதுவா கால்நடைகளை தாக்கும் நோய்கள் அப்படின்னா என்னென்ன நோய்கள்? கால்நடைகளை பல காரணங்கள்னால நோய்கள் தாக்குது. வைரஸ், நச்சுயிரி, பாக்டீரியாக்கள், நம்முடைய பராமரிப்பு சார்ந்த சில குழப்பங்கள்னால சில நோய்கள், அதோட உணவு மேலாண்மை, இந்த மாதிரி நம்ம செய்யற சில சின்ன சின்ன தவறுகள்னால நோய்கள், இந்த மாதிரி பல காரணிகள் கால்நடைகளில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. இப்ப உங்க பேச்சிலிருந்து ஒரு கருத்து என்ன புலப்படுதுன்னா, சுத்தம் சோறு போடும் அப்படிங்கறத கால்நடை வளர்ப்பாளர்கள் மனதில் கொள்ளணுங்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த கால்நடைகள் வளரும் கொட்டகையை சுத்தமாக பராமரிக்காததுனால் கூட சில நோய்கள் கால்நடைகளுக்கு வருகிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா மடி நோய். இந்த கொட்டகை சுத்தமாக இல்லாத காரணத்தினால் மடி நோய் வருது. மடி நோயும் பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்ற பார்த்தா அது என்னென்ன மையான நோய்கள்? ஒண்ணு மடி நோய், சில நுண்ணுயிரிகள்னால, இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா கால் நோய், வாய் நோய் ஒரு வைரஸ் நச்சுயிரினால ஏற்படுகிறது. இதுவும் கால்நடைகள்ல பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தோல் கல்லலை நோய், இதுவும் வைரஸ் நச்சுயிரினால ஏற்படுகிறது. அதன் பிறகு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அந்த உண்ணிகள், புற ஒட்டுண்ணிகள், இதே மாதிரி கால்நடைகளுக்கு உள்ளால இருக்கிற குடற்புழுக்கள், இதன் மூலமாக கூட கால்நடைகளுக்கு நிறைய நோய்கள் வருகிறது. அதுவும் பெரும் இழப்பை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். சரி, நீங்க வெளிப்படையா சொல்லும் போது சில உண்ணிகள்னு குறிப்பிட்டீங்க. ஆனா கால்நடைகளுக்கு உள்ளாடி குடற்புழுக்கள் அப்படிங்கிறீங்க. இதை எப்படி அனுமானத்துக்கு வர்றது? கால்நடையில குடற்புழு நீக்கத்தினாலதான், அது குடற்புழுனாலதான் அது பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற அறிகுறி எப்படி தென்படும்? அதாவது குடற்புழுக்கள் அதிகமா இருக்கிறப்போ கால்நடைகளுக்கு ரத்த சோகை ஏற்படும். ரத்த சோகை ஏற்படுத்தாலே அதோட உற்பத்தி திறன் தானாகவே குறைந்துவிடும். சரி, ரத்த சோகையினுடைய அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கிறது? முதற்கட்டத்துல நம்ம அது அறிகுறியை கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப நாள் ஆன பிறகு அது உணவு உட்கொள்ளாமல் இருக்கும். கழிச்சல் ஏற்படும் சில கால்நடைகள்ல. தொடர் கழிச்சல் ஏற்படும்.
பண்ணை மேலாளர்கள் அவங்களுக்கே வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுக்காதவர்கள் அனுமானத்தில் இது குடற்புழுவினால் இருக்கும் என்று உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி அதோட இது வந்து சொல்ல வேண்டும். நீங்க பேசும்போது 2-3 விதமான நோய்களை குறிப்பிட்டீங்க. அதுல தோல் களலை நோய் அப்படின்னு ஒரு நோயை பத்தி சொன்னீங்க. இந்த நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது? தோல் களலை நோய் வந்து ஆங்கிலத்துல லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படி சொல்லுவோம். நம்ம மாவட்டத்துல இருக்குதா இது? இல்ல, நம்ம மாவட்டத்துல இல்ல. அம்மை நோய் வகையை சார்ந்தது. தோலில் வந்து கொப்பளங்கள் மாதிரி தோன்றும், ஒரு கட்டி மாதிரி தோல் முழுக்க தோன்றும். அதிகமான காய்ச்சல் ஏற்படும். தொடர்ந்து உணவு உட்கொள்ளாம இருக்கும். இந்த கட்டிகள் வந்து சீல் வைக்கலாம், இல்லையேல் ஈக்கள் மொய்த்து புழுக்கள் கூட அதில் வரலாம். அப்பொழுது உணவு உட்கொள்ளாமல் இருந்தா உற்பத்தி தானாகவே குறைந்துவிடும். உற்பத்தி குறையுங்கிறது பால் உற்பத்திக்காக தான் மெயினாவே நம்ம கால்நடைகளை வளர்க்கிறோம். இருந்தாலும் கூட இறைச்சிக்காகவும் வளர்க்கக்கூடியவங்க. இந்த தோல் களலை நோய் பாதிக்கும் கால்நடைகள் வந்து எதற்குமே பயன்படாமல் போய்விடும். அந்த தோலை கூட நாம் திரும்ப பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவு பாதிப்புக்குள்ளாகும் அந்த கால். இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, இந்த நோய் வரலாம், இந்த நோய்க்கு அறிகுறி இந்த மாதிரி அப்படிங்கறத கால்நடை வளர்ப்பாளர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பிரச்சார கூட்டங்கள், கருத்தரங்குகள், பயிற்சிகள் அந்த மாதிரி களத்துமேட்டுல கிராம அளவுல நடக்கும் முகாம்கள்ல எல்லா விவசாயிகளுக்கும் இதை குறித்த விழிப்புணர்வு நாம் வந்து அதை குறித்து ஏற்படுத்துகிறோம். வருடத்திற்கு ஒரு முறை இதற்கான தடுப்பூசியும் வீடுகள் தோறும் சென்று போடப்படுகிறது. தடுப்பூசி ஒன்னதான் ஞாபகம் வருது. புதுசா ஒருத்தர் கால்நடை வளர்க்கணும்னு விருப்பப்படுறாரு. கால்நடை வளர்ப்புக்கேற்ற அந்த தடுப்பூசி அட்டவணை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, நம்ம இனிதான ஈடுபாடு காட்ட போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாருன்னா அந்த தடுப்பூசி முறைகளை சொல்லுங்க. என்னென்ன? கால் நோய், வாய் நோய்க்கு வருடத்திற்கு 2 முறை தடுப்பூசி போடுகிறோம். 6 மாதத்துக்கு ஒரு முறை. தோல் களலை நோய்க்கு வருடத்திற்கு 1 முறை. கன்று வீச்சு நோய், புரூசெல்லோசிஸ், அந்த நோய்க்கு 4 முதல் 8 மாதம் வரையிலான கிடேரி கன்றுகளுக்கு மட்டும், அது வாழ்நாள் 1 முறைதான், பெண் கன்றுகளுக்கு மட்டும். இந்த 3 தடுப்பூசிகளும் தற்போது நமது மாவட்டத்தில் நடைமுறையில் உள்ளன. பரவும் நோய்கள் அப்படின்னு நீங்க குறிப்பிட்ட இதுல எது லெகுவா மற்ற கால்நடைகளையும் பாதிக்குங்கிறீங்க? கால்நோய், வாய்நோய் இலகுவாக மற்ற கால்நடைகளும் அந்த பண்ணையில் உள்ள அல்லது அந்த வீட்டில் வளர்க்கும் அத்தனை கால்நடைகளையும் பாதிக்கும். தோல் களலை நோயும் புற ஒட்டுண்ணிகள், கொசுக்கள், ஈக்கள் மூலம் மற்ற கால்நடைகளுக்கு பரவும். சரி, நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு கிராமத்துக்கு போறீங்க, அங்க எடுத்து சொல்லும் போது தோல் களலை நோயின்னு குறிப்பிடுறீங்களே, இதெல்லாம் இந்த பகுதியிலேயே இல்லையே, எதுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி புரிய வைக்கிறீங்க? இந்திய அளவிலே தோல் களலை நோய் வந்து பெரும் பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே 2019ஆம் வருடம். அதை புரிய வைத்து இந்த தடுப்பூசிக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கிறோம். இந்த மாதிரி இந்த நோய் தாக்கினால் இவ்வளவு பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று அதை கூறும்போது விவசாயிகள் அதை ஏற்றுக்கொள்கின்றனர். பொருளாதார இழப்பிலிருந்து விடுபடணும், அதுக்குன்னு சில கையாள வேண்டிய அணுகுமுறையை சொன்னா நம்ம ஒரு குறிப்பு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வராங்கன்னா, கையாள வேண்டிய அணுகுமுறைகள்னா என்ன மாதிரி? ஒரு பண்ணை பார்த்தாலும் அல்லது ஒரு வீட்டில் வளர்க்கும் கால்நடைகளானாலும் அந்த விவசாயி, அதோட ஓனர் தான் அதோட முதல் மருத்துவர். அவர்கள் வந்து தினமும் அந்த கால்நடையை சரியாக கண்காணிக்க வேண்டும். அதாவது பார்த்த உடனே இது இந்த நோயிட்டு இருக்கிறது என்று அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அன்றாட நடவடிக்கையிலிருந்து சிறிது மாற்றம் தெரியும் இல்லையா? சிறிது மாற்றம் தெரியும். உணவு உட்கொள்ளாமல் இருக்கும், தலையை கீழே தொங்க விட்டு கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு சிறிய, அதாவது அதோட நார்மல் இதுல இருந்து ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தாலே உடனே அவர்கள் அதை கவனித்து அதை உடனடியாக அந்த கால்நடையை தனிமைப்படுத்தி உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி உதவியை நாட வேண்டும். நோய் வருமுன் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? விழிப்பா இருந்தா கண்டிப்பாக இருக்கிறது. வைரஸ் நோய்களை பொறுத்தவரை நமக்கு தெரிந்தது போல அதற்கு தடுப்பூசி ஒன்றே சரியான தடுப்பு முறை. வைரஸ் நோய் வராமல் தாக்குவதற்கு தடுப்பூசி வீடுகள் தோறும் இலவசமாக சென்று தடுப்பூசி கால்நடை பராமரிப்பு துறை மூலம் செலுத்தப்படுகிறது. கால் நோய், வாய் நோய்க்கு, தோல் களலை நோய்க்கு, கண்டுவீச்சு நோய்க்கு எல்லாமே வீடுகள் தோறும் சென்று செலுத்துவோம். சரி, இலவசம்னு வேற சொல்றீங்க. மாநில அரசு திட்டமா, மத்திய அரசு திட்டமா? 2 அரசுகளுடைய திட்டம். மாநில அரசு என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையில முதல்ல இருந்தாங்க, இப்ப மத்திய அரசு என்ன மாதிரி அணுகுமுறை?
இந்த திட்டம் வந்து NADCP அப்படின்னு ஒரு திட்டத்துல கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி வந்து செலுத்தப்படுகிறது. இப்பொழுது வருடத்திற்கு 2 முறை செலுத்துகிறோம். 7வது சுற்று தற்போது முடிவடைந்துள்ளது. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு பின்னால ஆரம்பத்துல பார்த்த அந்த ஒரு நோயினுடைய தாக்கம் இப்ப ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த நோய் இப்போதைக்கு வந்து களத்தில் இல்லை. இந்த நோய் வராமல் தடுக்கவே பெரும் பொருளாதார இழப்பை தடுப்பதற்காக தான் இந்த தடுப்பூசி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கால்நடை பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு காலத்துல பார்த்தோம்னா கிராமங்கள்ல வந்து அதிகாலை வேளையில அந்த கிராம பகுதியில் உள்ள கால்நடைகளை கொண்டு வந்து எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டு கால்நடைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த நிலைகள் உண்டுமா? அந்த திட்டம் இப்ப நடைமுறையில இருக்கா அல்லது இப்ப என்ன மாதிரி கிராம அளவுல நடத்திட்டு இருக்கீங்க? சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் இப்பவும் இருக்கு. ஸ்பெஷல் வெட்டினரி கேம்ப்ஸ் வந்து கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. விவசாயிகள் வந்து தங்கள் கால்நடைகளை கொண்டு வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றீங்களா? அங்க நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அங்க வந்து நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறாங்க. கன்று குட்டிகள், அதுக்கு குடற்புழு நீக்க மருந்துகள் போடுறாங்க. இந்த தடுப்பூசி திட்டம் நடைபெறும் மாதத்தில் நடக்கும் முகாம்களில் அங்கேயே கால்நடைகளுக்கு தடுப்பூசிகளும் போடப்படுகிறது. நோய் கண்டவுடன் முதலுதவி அப்படிங்கிற அடிப்படையில மூலிகை மருத்துவத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு காலத்துல பார்த்தோம்னா மாடுகளுக்கு ஒரு சிறிய ஒரு சுகவீனம் ஏற்பட்டுடுச்சுன்னா கால்நடை மருத்துவத்துக்கு போகக்கூடிய வழக்கம் இல்லை. அனுபவபூர்வமா சில மூலிகைகளை கொடுத்து சீர் செய்ததுக்கு பிறகு பக்கத்து வீட்டுல இருந்து வந்து யாராவது ரொம்ப சுகவீனப்பட்டிருக்க மருத்துவத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடாதான்னு சொன்னதுக்கு பிறகு பசுக்களை கொண்டு போற நிலை இருந்தது. அன்னைக்கு அந்த அளவுல மூலிகை மருத்துவம் அப்படிங்கிறது தலை தூக்கி இருந்த நாட்கள் உண்டுமே. இன்னைக்கு அது நடைமுறையில சாத்தியமாகுதா? இப்படி இந்த முதலுதவி முறைகள் வந்து இருக்கு. ஆனா இந்த முதலுதவி நாம் வந்து நோயை கண்டறிந்து அந்த உதாரணமாக பசு எடுத்துக்கொள்வோம். அந்த பசுவுடைய அறிகுறிகளை கண்டறிந்து நம்ம உடனடியாக மருத்துவரை போய் சந்திக்க நமக்கு இயலாத நேரத்தில் மட்டுமே அந்த முதலுதவியை அவசரமாக செய்யலாம். மடி நோய்க்கு அப்படி முதலுதவி இருக்கிறது. உதாரணமாக சோற்றுக்கற்றாழை, மஞ்சள், எலுமிச்சை சாறு, சிறிதளவு சுண்ணாம்பு போட்டு அந்த மடி வீக்கத்திற்கு அதில் ஒரு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்டா அதை பூசிக்கொண்டு அதுக்கு பிறகு மருத்துவரை வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி சில முதலுதவிகள் இருக்கிறது. இது அந்த அளவுல ஒரு வெற்றியை கொடுத்திருக்குதா அனுபவபூர்வமா? முதலுதவி அந்த நேரத்தில் அந்த நோயின் தாக்கத்தை குறைக்கிறதற்காக நாம் எமர்ஜென்சியா செய்யக்கூடிய முறை அது. சரி, நோய் வந்துடுச்சு, அவர் வந்து உடனடியா செய்ய வேண்டிய வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்றீங்க? நோயை கண்டறிதல், நான் இது சொல்ல வர என்னன்னு, நோயை கண்டறிதல் அந்த கால்நடையை ஐடென்டிஃபை பண்றது. பார்த்த உடனே எதை தாக்கி இருக்குங்கிறது அவர் அனுமானத்துக்கு எதை தாக்கி இருக்கிறதுல அதோட பிஹேவியர், அதோட நடவடிக்கைகள் வந்து எது மாறுபட்டிருக்கு கண்டறிந்து அந்த கால்நடையை வந்து உடனடியாக தனிமைப்படுத்த வேண்டும். தனிமைப்படுத்தி விட்டு அடுத்து கால்நடை மருத்துவரின் உதவியை அவர்கள் நாட வேண்டும். இந்த இடத்துல திருப்பி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, கால்நடை உதவி மருத்துவரை நாட வேண்டும் அப்படின்னு சொல்றத பார்த்தா ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பாளர்களும் டைரி குறிப்புல கால்நடை உதவி மருத்துவருடைய அலைபேசி எண்ணை குறிச்சு வைக்கணும்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. கால்நடை உதவி மருத்துவர் இப்போ கால்நடை மருந்துகள் வந்து ஏறத்தாழ எல்லா கிராமங்களிலும் இருக்கிறது, இல்லன்னா அருகாமையுள்ள கிராமங்கள் இருக்கிறது. அவங்க அந்த கால்நடை மருந்தகத்திற்கே செல்லலாம். இரவு நேரத்துல ஒரு சின்ன ஒரு விபரீதம், சின்ன ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அந்த மாதிரி அவங்க கிட்ட அலைபேசி எண்கள்லாம் இருக்கிறது. விவசாயிகள் வந்து வச்சிருக்காங்க. ஆமா, விழிப்பா செயல்பட்டா பாதிப்புக்கு வழி இல்லைங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பாக. நிறைவான கருத்தா கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலா என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க? அதாவது கால்நடைகள் வளர்ப்பது மிகுந்த லாபகரமான தொழில். ஆனால் முறையான அறிவியல் நுட்பங்களை பின்பற்றி கால்நடைகளை வளர்க்க வேண்டும். முக்கியமாக கால்நடை வளர்ப்பின் பொருளாதாரத்தை பாதிப்பது நோய்களினால் தான் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இந்த சில நச்சுயிரிகளால் ஏற்படும் நோய்களுக்கு தடுப்பு மருந்து உங்களை வீடு தேடி வரும்போது அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் கால்நடைகள் நலனுக்காக என்று அதை அங்கீகரித்து விழிப்போடு செயல்பட்டு உங்க பண்ணையின் முதல் மருத்துவராக நீங்கள் இருந்து அறிகுறிகளை கண்டறிந்து உடனே மருத்துவரின் உதவியை நாடினால் உங்கள் பண்ணை வந்து கண்டிப்பாக லாபகரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.
இதுவரை கால்நடைகளில் பொருளாதாரத்தை பாதிக்கும் நோய்களும் தடுப்பு முறைகளும் குறித்து பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி கால்நடை வளர்ப்பாளர்களை வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குமரி பண்பலைக்கு எனது நன்றிகள். இதுவரை கால்நடைகளில் பொருளாதாரத்தை பாதிக்கும் நோய்களும் தடுப்பு முறைகளும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி மருத்துவர் கே ஜபா கிலாரி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவ